நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலி. நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலி, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்னங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றல. ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலி? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலி, அது ஆமை தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலி. எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட, முதலையா? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். என்ன விட்டுருங்க.
என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி. இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடன் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கான் நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோட ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதல கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில அட ஆமைய, செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல. இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோடையது? என்னோடையது தான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேட்குறியா? உன் நேரத்தை நீ வீணடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப உன்னால ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால் மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது.
என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும். சொல்லுங்க. அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால் வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில் விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா நண்பா? என்னுடைய கஷ்டத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால் உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது? நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சிக்கிறோம். இழுத்து புடி ஐலசா, 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 இழுத்து புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்களை மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா? வலியூர் குன்னு கிராமத்துல தாமுங்கிற விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தாமுவை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவரு ரொம்ப கடினமா உழைக்கிற ஒரு நல்ல மனிதரா இருந்தாரு. தாமு அவரோட மனைவி மற்றும் அவரோட 2 சின்ன குழந்தைங்க கூட ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. தாமு மற்றும் அவரோட குடும்பம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நிலத்துல காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அதை வித்து வர வருமானத்துல தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. தாமு மற்றும் அவரோட குடும்பமும் சிரிச்சு சந்தோஷமா நிலத்துல வேலை செய்யறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அப்பா, நான் வெண்டைக்காவை உடைக்கிறேன். நான் உங்களுக்காக சுரக்க பறிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, இந்த புடலங்காய் இன்னும் சரியா வளரவே இல்ல. இத நாம அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம். பசங்களா, ஜாக்கிரதை, விழுந்துராதீங்க.
பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், பூசணிக்காய், அப்புறம் வெண்டைக்காய். தேங்காய், மாம்பழம், எலுமிச்சை இருக்கு, வாங்க வாங்கிக்கோங்க. அப்பா, நான் உங்ககிட்ட சொன்ன புத்தகத்தை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. அப்பா, எனக்கு கலர் பென்சில் வேணும். சரி, மறக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? டாடா. அட, உனக்கு என்னாச்சு? பயப்படாத. என்ன வந்து அதை எடுத்துட்டு போ. தாமதம் பண்ணாம தாமு அவர்களோட காய்கறிகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு. தாமு அவரோட காய்கறிகளை ஒரு காய்கறி கடையில எப்பவும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாரு. வாதாமு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கடைக்காரண்ணா. என்னுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாரும் தாமு கொண்டு வர காய்கறி எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணா, என் நிலத்துல நான் எப்பவும் ரசாயனங்களை பயன்படுத்தாம காய்கறிகளை விளைவிக்கிறேன். அதுக்கு பதிலா இயற்கை உரங்களை தான் போடுறேன். என்ன இருந்தாலும் தாமு, உன்னுடைய இந்த காய்கறியால என்னுடைய வியாபாரமும் அதிகமாயிடுச்சு. நாம நல்ல பொருளை வித்தோம்னா மக்களும் வந்து வாங்குவாங்கல்ல. சரியா சொன்ன. சந்தைக்கு போக கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில இருந்த காட்டு வழி பாதை ரொம்ப பயங்கரமானதாக இருந்தது. ஆனா பல ஆண்டுகளா இந்த வழியில போயிட்டு வர்றதுனால தாமுக்கு இந்த வழிய பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்தது. அட, இந்த யானை நடுப்பாதையில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. அச்சச்சோ, அது என் வண்டி பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. அட, இது என்ன? யானை கண்ணுல கண்ணீர் எப்படி? சரி, என்னவோ, எதுவா இருந்தாலும் என்னன்னு நான் போய் பார்க்கறேன். இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன, அதுக்கு உதவி பண்றதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. போய் என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலாம். அட, இந்த யானை என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கு? அச்சச்சோ, இந்த பள்ளத்துல இந்த சின்ன யானை எப்படி விழுந்தது? இந்த மாதிரி மோசமான வேலையை யாரு பண்ணிருப்பாங்க? அது சரி, இப்ப நீ என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். தாமு சீக்கிரமாவே அந்த யானைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக வனத்துறை அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. கவலைப்படாத, நாங்க கண்டிப்பா உன் குட்டிய காப்பாத்திடுவோம்.
தாமு, இந்த உலகத்துக்கு விருப்பத்தோட நல்ல காரியங்களை செய்யற உன்ன மாதிரி ஆள் தான் வேணும். நாம செய்யற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்சே, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே, இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டி கிட்ட இருந்து டெய்லி தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க.